வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு விகடகவி அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விகடகவி அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸுடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை 1970 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஹீரோ ராமகிருஷ்ணாவுக்கு டிடெக்டிவ் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இப்போ அவர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. வெப் சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கும். அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ ராமகிருஷ்ணாவை போலீஸ் கூப்பிடுறாங்க. அவரும் வந்து விசாரிக்கிறாரு. யார் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த தடையும் இல்லை அப்படின்னாலும் ஹீரோ ராமகிருஷ்ணா கரெக்டாக தன்னுடைய டிடெக்டிவ் திறமையை பயன்படுத்தி யார் கொலை பண்ணது அப்படின்னு கரெக்டான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரு. இப்படி ரொம்பவே புத்திசாலியா இருக்கிற நம்ம ஹீரோ ராமகிருஷ்ணனை அவருடைய காலேஜ் ப்ரொஃபசர் சந்திக்கிறாரு. அப்ப என்னோட சொந்த ஊர் அமரகிரி அப்படிங்கிற சமஸ்தானத்துல நல்லமலி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அதுதான் என்னோட ஊர். அந்த ஊர்ல நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது. அங்க இருக்கிற மர்மங்கள் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியல. அமரகிரியில இருக்கிற காட்டுப்பகுதிக்கு போற மக்கள் எல்லாருமே கடைசியில சுயநினைவு இல்லாம தான் திரும்பி வராங்க. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, டோட்டலா மெமரி லாஸ் ஆகி தான் திரும்பி வராங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, அங்க என்னதான் நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு ஹீரோ ராமகிருஷ்ணனுடைய ப்ரொஃபசர் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுனால ப்ரொஃபசர் சொல்றதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அமர்கிரிக்கு கிளம்புறாரு. ஹீரோ அமர்கிரி சம்ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அந்த இடத்துல இருக்கிற மர்மமான விஷயங்கள் என்ன, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இங்க இருக்கிற மக்களுக்கு எதனால மெமரி லாஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லா மிஸ்ட்ரிக்கும் ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஹீரோ ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வந்தாரா, மக்களை எல்லாம் காப்பாத்தினாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வெப் சீரிஸை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த வெப் சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு, இன்ட்ரெஸ்டாகவும் எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் 70s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த செட் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒவ்வொரு மிஸ்ட்ரியா கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோடையும் ரொம்பவே சூப்பரா இன்ட்ரெஸ்டாகவும் எடுத்துட்டு போயிருக்காங்க. டோட்டலா வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 51 நிமிஷம் இருக்கு. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தரும். டோட்டலா சொல்லணும்னா ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி வெப் சீரிஸ் தான் இந்த விகடகவி வெப் சீரிஸ். எனக்கு பர்சனலா இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த வெப் சீரிஸ் பிடிக்கும். இப்போ இந்த வெப் சீரிஸ் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு 18+ காட்சிகளும் இல்லை. ஒரு நல்ல வெப் சீரிஸ் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான வெப் சீரிஸோடையோ இல்லை படத்தோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.